அன்புக்குறிலே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு மனுஷனை 30 நிமிஷம் புகழ்ந்துருக்காங்க மாற்றி மாற்றி. சால்வை போடுறதுக்கும் புகழ்றதுக்கும் 1 மணி நேரம் எடுத்திருக்காங்க. 1 மணி நேரம் எடுத்திருக்கிறாங்க. உண்மையாகவே உங்களை பார்ப்பதில் இந்த ஹுட் கிராமத்தில் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் கடந்து வந்து இந்த ஹுட் கிராமத்தை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு நன்றி. அதைவிட 151 ஆண்டுகள் கடந்து வந்து 151 ஆண்டுகள் நம்மை பாதுகாத்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல அழகான ஒரு திருச்சபை கெட்டுவதற்கு உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு, உங்களுடைய ஜெபத்தை கேட்டது மட்டுமல் உங்களுடைய குருவானவர்கள் மூலமாக சின்ன குரு பெரிய குரு எல்லாரும் இணைந்து, திருச்சபை மக்கள் மூத்த மக்கள் இணைந்து இப்படிப்பட்ட ஒரு அழகான திருச்சபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப உற்சாகமாக இருக்குது. அதுவும் பெயர் தூய திருத்துவ ஆலயம், ட்ரினிட்டி சர்ச், ஹோலி ட்ரினிட்டி சர்ச், மூவொரு கடவுளின் ஆலயம். இந்த ஆலயத்தில் இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ச்சியாக ஸ்தல போதகர் சேர்மன் பாஸ்கர் ஐயர் மற்றும் இந்த ஸ்தல போதகர் அற்புதராஜ் மற்றும் வந்திருக்கிற அனைத்து போதகர்களுக்கும் திருச்சபை மக்களையும் வாழ்த்துகிறேன். 151 ஆண்டுகள் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். இதுவே பண்டிகை தான். எப்படி கடந்து வந்தாருன்னா, நம்ம மெஞ்ஞானபுரத்து ஐயர் கவுன்சில் சேர்மன் மாதிரி அவரும் அவருடைய துணைவியாரும், அவருக்கு 2 பிள்ளைகள், அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள், ஒரு 2 பெண் பிள்ளைகள்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி ஒரு ஊழியத்துக்கு கடந்து போனாங்க. கடந்து போயிட்டு அது ஒரு தீவிரவாதமாக ஒரிசாவுக்கு நான் கடந்த மாதத்தில் நாளைக்கு வரப்போகிற பிஷப் அவங்க டிஎம்பி டைசிஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்டுன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. 650 ஊழியர்கள் அவங்ககிட்ட இருக்காங்க, மிஷனரிகள் 650 மிஷனரிகள். கிட்டத்தட்ட ஐஎம்எஸில் 2000 மிஷனரிகள், விஷவானியில் 3000 மிஷனரிகள், எஃப்எம்பியில் 3400 3500 மிஷனரிகள், ஷாலம் மினிஸ்ட்ரியில் 1800 மிஷனரிகள், ஜெம்ஸ் மினிஸ்ட்ரியில் 2000 மிஷனரிகள், இப்படி யூத் பிளெஸ்ஸிங்கில் ஒரு 600 மிஷனரிகள், கம் மினிஸ்ட்ரி, இப்படி நிறையா மிஷன் இருக்குது. அதே மாதிரி டிஎம்பி டைசிஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்ட், அதாவது கன்னியாகுமரி பேராயம் 650 மிஷனரிகளோடு ஒரு மிஷனை கொண்டாடுது. அங்கே வந்து ஒரிசாவில் பிரவீன்கிற ஒரு ஊழியர் இருக்கார். பிரவீன் அவர் என்னை அன்போடு கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் அண்ணன் நீங்கள் வரணுன்னாரு. அங்கே என்னுடைய சென்னையில் ஜஸ்டின்னு ஒருத்தர் இருக்கார், என்னுடைய நெருங்கிய நண்பர், கன்னியாகுமரி சேர்ந்தவர். அவருடைய பெயரை சொல்லி அவருடைய நண்பர் தென்காசி மாவட்டத்தில் PO2 கலெக்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். இது மாதிரி நான் ஜஸ்டின் பிரதரு உங்களை இந்த ஊருக்கு அழைக்கிறேன்னாரு. நான் பார்த்து கேட்டு சொல்கிறேன்ப்பா, எனக்கு டைம் இல்லைன்ட்டேன் ஒரிசாவுக்கு வர்றதுக்கு. அழைத்தவர் PO2 கலெக்டர். அவர் சொன்னது என்னுடைய நெருங்கிய நண்பர், 40 ஆண்டுகளாக எனக்கு ஒரு வகை ஃப்ரெண்ட் இருக்கும், என்னுடைய துணைவியாருக்கு ஒரு வகையான ஃப்ரெண்ட் இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்டை கூட நான் வேண்டான்னு சொல்லிடுவேன், என்னுடைய துணைவியாருடைய நண்பர்கள்லாம் வேண்டான்னு சொன்னால் வீட்டில் குடியிருக்க கஷ்டம், ரொம்ப கஷ்டம். மனைவி என்னப்பா இப்படி சொல்லிட்டிய, நல்ல மனிதராச்சேன்னு கேட்பாங்க. அவர் என்னுடைய ஃபேமிலி சைடு ஃப்ரெண்டு, அந்த ஜஸ்டின்ங்கிறவர். அவர் பேரை யூஸ் பண்ணி சொன்னார். உடனே மனைவிட்ட கேட்டேன், இதே மாதிரி ஒடிசா தேசத்துக்கு கூப்பிட்றாரு, அங்கே போகலாமான்னு கேட்டேன். உடனே அவர் என் மனைவி அவங்களுடைய சைடு, என்னுடைய பிள்ளைகள் வயலின் போடுவாங்க 2 பேர். அதனால் அவங்க ஒரு கொயர் குரூப்பு, ஃப்ரெண்ட்ஸ் இன் கிரைஸ்ட்டுங்கிற ஒரு கொயர் குரூப் அவங்க சென்னையில். அவங்களுக்கு ஒரு வட்டாரம், அந்த வட்டாரத்துக்கு போயிட்டு வருவோம்ப்பான்ட்டாங்க என் மனைவி. உடனே அதுக்கு வழி என்னன்னு கேட்டேன். அவர் சென்னையிலேருந்து நீங்கள் ஃப்ளைட்டு போட்டு வைசாகில் இறங்கிடுங்க, வைசாக்லேருந்து 4 மணி நேரம் ஒரு ட்ரெயின், அந்த 6 மணி நேரம் ஒரு ட்ரெயின், நீங்கள் 7 மணிக்கு இறங்குவீங்க ஃப்ளைட்டில், 10-11 மணிக்கு ட்ரெயின், விடிய ஒரு 2 மணிக்கு எங்கள் ஊருக்கு அந்த ட்ரெயின் வந்துடும், நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னார். நானும் டிக்கெட் போட்டு, அவர் ட்ரெயின் டிக்கெட்லாம் போட்டார், எனக்கு என் மனைவிக்கும். நான் திங்க் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 2 நாளைக்கு முன்னால்
7 மணிக்கு இறங்குறோம், 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம் ட்ரெயினுக்கு. அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஏறி நம்ம 4 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம். வேகமாக அங்கே ஒரு காரை பிடிச்சா அந்த 4 மணி நேரத்தில் அந்த ஊருக்கு போயிடலாமான்னு எனக்கு ஒரு நினைவுகள் வந்தது. உடனே நான் அந்த நினைவுகளின்படி அந்த மிஷனரியை கேட்காம நானே ஒரு காரை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே ஐஎம்எஸ்ஸுடைய சிறப்பான ஊழியர் அங்கே பாடேர் அரக்கு, வைசாக் பகுதியில் பாடேர் அரக்குங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து ஒரு மிஷனரிக்கு ஃபோன் பண்ணி அவர் ஒரு காரை ஒழுங்கு பண்ணி கொடுத்துட்டார். அவர்கிட்ட கேட்டேன், ஐயா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்தில் அந்த ஊர்லேருந்து நீங்கள் காரில் போயிடலான்னு சொன்னார். ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸில் காரில் போயிடலான்னு சொன்னார். உடனே காரை ஒழுங்கு பண்ணிட்டேன். ஃப்ளைட் ஏர்போர்ட்டுக்கு கார் வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து கார் இறங்கினோடனே ஒரு டீ ஷாப்பில் வண்டியை ஒடுப்பான்னு அந்த டிரைவர்கிட்ட சொன்னேன். அந்த டீ ஷாப்பில் ஒரு வண்டி ஹைவேயில் ஒரு நல்ல ஒரு சூப்பர் டீ கடை, ஒரு ஐஃபை டீ, ரொம்ப சூப்பர் காஃபியில் விட்டார். நல்ல ஸ்நாக்ஸ் கிடச்சிது. சாப்பிட்டுக்கிட்டே இந்த டிரைவர்கிட்ட, தம்பி இந்த ஊருக்கு ஹவு மெனி ஹவர்ஸ், கித்தனா ஹவர்ஸ்னு கேட்டேன். அவர் சொன்னால் 12 ஹவர்ஸ்னார் ரன்னிங் டைம் காரில். 12 மணி நேரம் என்னார். யோ ட்ரெயின் 4 மணி நேரம் 5 மணி நேரம், காரில் 12 மணி நேரம் சார், காலையில் இத்தனை மணிக்கு தான் போவோன்னாரு. நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். இதுக்கிடையில் ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன். ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணால் காரை கேன்சல் பண்ணிட்டு ட்ரெயினுக்கு போயிருப்பேன். ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ எப்படி போகிறேன்னு தெரியல, காரையும் கேன்சல் பண்ண முடியாத நிலைமை. 12 மணி நேரம் ட்ராவலில் போகிறோம். காட்டுக்குள்ளே ஒரிசாவில் போனால் ஒரு வண்டி எதிரில் கிடையாது, பின்னால் ஒரு வண்டி கிடையாது, முன்னால் ஒரு வண்டி கிடையாது, போக்குவரத்தே கிடையாது. ஊருக்குள்ளே இதே மாதிரி கிராமம். உங்கள் ஊருக்குள்ளே லெஃப்டில் திரும்புகிறப்போ ஒரு ஸ்மெல் வந்துச்சு, அதில் ஒரு ஸ்மெல்லு. இதே மாதிரி கிராமம் ஒரு மாதிரி வாடைகள், பள்ளம், ரோடு கிடையாது, ரொம்ப மோசமான ரோடு, எங்கே இருக்குன்னே தெரில. சரியாக 2 மணி இரவு, நடு நிசை இரவு 2 மணி. இனோவா காரு, டீசல் இல்லை. 60 கிலோமீட்டர் தான் டீசல் போகுங்கிறார். 20 கிலோமீட்டருக்கு தான் ஒரு பங்க் இருக்குது. முதல்ல 20வது கிலோமீட்டரில் ஒரு பங்கில் கொண்டு போய் டீசலுக்கு போகிறதுக்கு நிப்பாட்டார். 2:15 மணி. பங்க்கு காலையில் 5 மணிக்கு தான் திறப்பாங்கன்ட்டார். பங்க்கு மூடி இருக்குது. அடுத்த 20வது மணி நேரத்துக்கு அடுத்த பங்குக்கு போகிறோம். அடுத்த 20 கிலோமீட்டர் போய் 20 கிலோமீட்டருக்கு இடையில தான் ஒரு பங்க் இருக்குது, ஒரு பெட்ரோல் பங்க்கு. நம்ம ஒரு மாதிரி கிராமத்து பெட்ரோல் பங்க் கிடையாது. அடுத்த 20 கிலோமீட்டர் தான் அடுத்த பங்க் இருக்குது. அங்கே போனால் அந்த பங்க்கு மூடி இருக்குது, டீசல் நோ ஸ்டாக்குன்னு போர்டு போட்டிருக்கு. அடுத்து போனால் 20 கிலோமீட்டர் தான் போகும். அங்கே கொண்டே விடுறார். மணி 3:30 மணிக்கு விடுறப்போ, வண்டி நீ போகாத சார், டீசல் முடிஞ்சு போச்சுங்கிறான். பெட்ரோல் பங்கும் திறக்க மாட்டேறார். ஒரு மாதிரி எப்படி இருந்திருப்பேன் நானும் என் மனைவியும். எங்களோடு மொழி தெரியாத ஒரு மிஷினரி. ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. நான் சொல்கிறேன், அந்த மிஷினரி ஒழுங்காக நமக்கு பிரவீன் பண்ணி கொடுத்தாரு ரூட்டு, அதில் பேருக்கலாமாப்பாங்கிறான். ஆமாம், நீ எப்பவும் வேகமான புத்திக்காரன். என் மனைவியை நீ திட்டிக்கிட்டு வேற இருக்கிறாங்க. ஒரு பக்கம் டெரரிஸ்ட் கூட்டம், பயம். அப்படிப்பட்ட பயத்தில் கூட ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணேன். தகப்பனே, 2 பங்கு தாண்டினோம். இப்போ டீசல் 10 கிலோமீட்டர் தான் போகும். அவன் வண்டியில் இருக்க டீசல். இவன் 3:30 மணி, 5 மணிக்கு தான் திறப்பான். 1.5 மணி நேரம் நிற்கணும். ஒரு 6 மணிக்கு அங்கே இப்போ கிளம்புனா நாங்கள் போக வேண்டிய இடம் 6:30க்கு போயிடுவோம். ஒரு 2 மணி நேரம் தூங்க முடியும். ரொம்ப டயர்டாக இருக்குமாப்பா. இன்னும் ரொம்ப ஜெபம் பண்ணோம். ரொம்ப ஜெபம் பண்ணி நான் ஜெபம் பண்ணேன். அந்த காரை விட்டு இறங்கி அந்த காட்டுக்குள்ளே அந்த பெட்ரோல் பங்க் அவுட்லெட்டில் ஓரமாக உட்காந்து தகப்பனை நோக்கி மேலே பார்த்து நான் ஜெபிக்கவும், அந்த என்னோடு வந்த மிஷினரி அந்த ஒடியா மொழியில் போய் அந்த பங்கோடைய கதவை தட்டி, ஆஃபீஸ் ரூம் கதவை தட்டி ஒடியா மொழியில் பேசினார். அதில் இருக்க பங்க்கு அந்த ஓனருடைய நம்பருக்கு பேசினோம். அவர் சொன்னார், சார் 5 o'clock தான் திறப்பாங்க, அதுக்கு முன்னே அவங்க பங்க்கு திறக்க முடியாதுன்ட்டேன். நான் டெரரிஸ்ட் நக்ஸ்லைட் பகுதி, அதுக்கு மேலே திறக்க மாட்டாங்கன்ட்டார். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறப்போ உள்ள மேனேஜர் இருக்கார், நீங்கள் கூப்பிடுங்க, வந்தால் போட்டுக்கோங்க சார், ஒன்றும் தடை இல்லை, நான் ஃபோன் பண்ணுறேன், அவர் எடுக்கலைன்ட்டார். ரொம்ப அப்செட் ஆகி, ரொம்ப ஒரு மாதிரியாகி, ரொம்ப வெட்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். தகப்பனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தோம். தகப்பனை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறப்போ, நான் வெளியே உட்காந்து, காரை விட்டு வெளியே உட்காந்து அந்த பனியில் உட்காந்து ஜெபித்தேன். என் மனைவி உள்ளே உட்காந்து ஜெபிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அது சரியாக தெரியல. ஆனால் ஜெபிக்கிட்டு நாங்கள் முடிக்குமே அந்த பையன் திறந்து வந்து எங்களுக்கு அந்த 3:35க்கு டீசலை கொடுத்துட்டாரு. இது கிட்டத்தட்ட ஆண்டோடைய பாதுகாப்பு. இன்றைக்கி நம்ம ஒரு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 151 ஆண்டுகள் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். 151 ஆண்டுகள் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்வை கொடுத்துருக்கிறார்னா, இதே மாதிரி ஒரு ட்ராவலில்
டேனியல் ஐயரும் அவர் ஒய்ஃபும் 2 பொம்பளை பிள்ளைகளும் கடந்து போகிறாங்க. கடந்து போகிறப்போ இதே மாதிரி ஒரு கிராமம், உட்கிராமம், மணல் விளை கிராமம். இது இங்கேருந்து உங்களுக்கு 7.5-8 கிலோமீட்டர் காட்டு வழி, சுற்றி தோட்டங்கள், இறங்கி நின்னால் பாம்பு இருக்கும், பூச்சி இருக்கும், பல்லி இருக்கும், நரி இருக்கும். இப்படிப்பட்ட காட்டு வழியாக போகிறப்போ அவர் போகிறப்போ இந்த மியூசிக் போடுற மாதிரி ஒரு சகோதரர் வந்தார். ஐயா பார்த்து போங்க, வழியில் எங்கேயும் நிற்காதீங்க, இங்கே தீவிரவாதிகள் அதிகம், திருடர்கள் அதிகம், செயினை அத்துருவான், உங்கள் காசை பிடிங்கிடுவான்னு இவர் சொல்லி விடுறார். இப்போ நம்ம பேசிக் போடுற ஒரு மாதிரி ஒரு சகோதரர் நல்ல அட்வைஸ் கொடுத்து இவருக்கு அனுப்புகிறாரு. இவர் ஒரு பழைய காரு. இப்போ எங்களோடு சாம் வந்திருக்காரு. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் உள்ள 800 மாருதி வண்டி, ரொம்ப ஒரு டப்பா வண்டி, சின்ன வண்டி, தள்ளிக்கிட்டே போயிடலாம், ஒருத்தர் கையில் தூக்கிடலாம். ஒரு சினிமாவில் ஒருத்தர் தூக்கி வச்சு ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் ஸ்டெப்டியை மாட்டிடுவார். அந்த காரு, அந்த வெயிட்லெஸ் காரு. இந்த காரில் தான் போய்கிட்டு இருக்காரு. மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்படி சொல்லி விட்டுறார், வழியில் நின்றாதீங்க, நின்னா என்ன ஆயிரும், உங்கள் செயினை அத்துருவாங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டம், 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்கீங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ ஐயரே கார் ஓட்டுறார், பழைய காரு. முன்னால் ஐயரம்மா உட்காந்துருக்கு, 2 வாலிப பொம்பளை பிள்ளைகள் பின்னால் இருக்குது. அழகான பிள்ளைகள், ஜெய்ஸா வைஃபர் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சினிமாவில் பார்க்குறப்போ, அந்த ரயில்வே கேட்டில் நிற்கிறப்போ, ஹீரோ நிற்கிறப்போ, டென்ஷனாக நிற்கிறப்போ அந்த வைஃபர் ஓடுறது எப்படி காட்டுவான் சினிமாவில் மழை பெய்கிறப்போ, அதே மாதிரி வைஃபர் ஓடிக்கிட்டு இருக்கு, வண்டி போய்கிட்டு இருக்கப்போ நடு ரோட்டில் ஒருத்தர் நில்லுன்னு சொல்கிறார். அவருடைய சட்டையை அவுத்து நில்லுன்னு நடு ரோட்டில் சொல்கிறாரு. தூரமாக நிற்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்லிவிட்ருக்காரு, நின்றாத, நின்னா என்ன நடக்கும், அவர் நில்லுன்னு ஒருத்தர் தட்டுறார். இதே மாதிரி காட்டு வழியில் 7 கிலோமீட்டர் நாங்கள் காட்டு வழியில் தான் வந்தோம். இதே மாதிரி நான் அடிக்கடி சின்ன மீட்டிங்லாம், சின்ன கிராமம். இன்னைக்கு கூட அந்த ஒரு பாஸ்டர் பேசினார். ஆந்திராவில் மாதர்பாக்கம் சத்திய வீடு, சென்னையோட பார்டரில் மாதர்பாக்கம் போனோம். அங்கேருந்து 7-8 கிலோமீட்டர் வெறும் காட்டு வழி, மண் ரோடு. அதே மாதிரி வழியிலெல்லாம் போயிருக்கோம். அப்போ எனக்கு இந்த நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வரும். அவர் நிப்பாட்டுன்னு கையை காட்டிக்கிட்டே வர்றாரு. ஓரமாக நின்று காட்டினவர் திடீர்னு நடு ரோட்டில் வந்து அவருக்கு முன்னால் வர்றாரு. கார் வருது, இவர் போகிறாரு, கார் வருது, இவர் போகிறாரு. இவர் நிப்பாட்டுங்கிறாரு. முன்னால் வந்து கார் இடித்தாலும் பரவாயில்லன்னு முன்னால் வர்றாரு, கார் இடித்து கீழே விழுந்தாலும் பரவாயில்லன்னு முன்னால் வர்றாரு. வேறு வழி இல்லை. அந்த அம்மா சொல்கிறாங்க, நிப்பாட்டாதையா, நிப்பாட்டினா செயின் அத்துருவான், உயிர் உன்னை கொன்றுவான், நீ நிற்காத, கிளம்பு போ. ஆனால் அவர் காருக்கு முன்னால், பேனட்டுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். வந்து கார் இப்போ இடிக்க போகிற நிலைமை, அவர் நடந்துக்கிட்டே இருக்கார், பயப்படலை. இவரும் மூவ் பண்ணுறார். வேறு வழி இல்லாமல், இடிக்க முடியாது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, மெதுவாக பெரிய ஒரு தூறல் போட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்கிறப்போ வேறு வழி இல்லை. அவர் கதவை திறந்து என்னன்னு கேட்குறாரு. அப்போ ஒரு கார் கதவை திறந்து அந்த இவருடைய கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு முன்னால் கொண்டு போகிறார். இப்போ டெரரிஸ்ட், தீவிரவாதி, நகைப்பிடுங்கிறவன், காரு கதவை திறந்தாச்சு, பக்கத்தில் இருக்க ஐயரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறான் முன்னால் காட்டுக்குள்ளே. ஐயரம்மா, 2 பொம்பளை பிள்ளைகள். எப்படி இருக்கும், கொஞ்சம் அப்படி ஃப்ளாஷ்பேக் அப்படி போய் பாருங்கள், எப்படி இருக்கும். இந்த அம்மாவுக்கு அப்படியே கிட்டு நாடுது. இப்போ அவருக்கு 2 பையங்கன்னு சொன்னால் இறங்கி போய் 2 காட்டு விடுவான். அதனால பொம்பளை பிள்ளையெல்லாம் மாற்றிட்டுவாங்க. ரொம்ப பயம், என்ன நடக்குன்னு தெரியல. வந்தவன் ஒரு கையை பிடிச்சிட்டு வேகமாக இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். ஏசப்பா தோத்திரம், ஏசப்பா தோத்திரம், ஏசப்பா தோத்திரம்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முன்னால் கொஞ்சம் தூரம் போகிறான். போயிட்டு திரும்ப அவரை கூட்டிகிட்டு வரான் காருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு இப்போ தெரியல. திரும்ப காரு பக்கத்தில் அந்த அவரை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்போ கார் கதவை திறந்து இவர் உட்கார்றார். என்னப்பா இவர் சொல்கிறார், சுமார் காரை திருப்பிட்டு சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, பெரிய மழை பெஞ்சு காற்றாற்று வெள்ளம் வந்து இந்த பாலத்தை இழுத்துட்டு போயிடுச்சு. காற்றாற்று வெள்ளம், நம்ம இந்த வழியாக நீ போக முடியாது, திரும்பி போக வேண்டும்.
நம்மை காப்பாற்றுவதற்காக அந்த மனிதர் நின்று அந்த பாலத்தை கொண்டு என்ன காட்டினார் சொல்கிறார். இதுதான் அந்த யாத்ராகமத்தில் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, வழியிலே உன்னை காக்கவும். 23 சொல்கிறாரு, எதிரிகளாகிய கானானியர், ஏமோரியர், எமோசியர் இவர்கள் உன்னை தொடாதபடி. இது ஒரு பண்டிகை என்று சொல்லுகிறார். 151 ஆண்டுகள் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க இந்த மணல் விளை கிராமத்தில். முதலாவது ராணி சேயர் போட்ட குடிசையா இல்லைன்னா காட்வெல் போட்ட குடிசையா தெரியல. இப்படிப்பட்ட ஒரு குடிசையை போட்டு அதுக்கப்புறம் ஓடு தான் போட்டிருப்பாங்க, சீமை ஓடு தான் போட்டிருக்கணும், நான் பார்க்கல சொல்லலை. அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆலயத்தை கொடுத்து ஆண்டவர் அவரை தொழுது கொள்வதற்கும் நம்மை பாதுகாப்பதற்கு நம்முடைய குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கும். அதே யாத்ராகம் 23 மலடுகள் கீழே விழாது, உன் கற்பத்தின் கனி கீழே விழாது, நீ மலடியாக இருக்க மாட்ட. அந்த 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு கொண்டு வாதான் பண்டிகை என்று சொல்கிறார். பண்டிகைன்னு சொல்லிட்டு அந்த யாத்ராகமம் 23:14 நீ வருஷத்தில் 3 பண்டிகையை கொண்டாடு. 3 பண்டிகையில் முதலாவது அரிப்பின் பண்டிகை. ஆண்டவர் உனக்கு வாழ்வு கொடுத்தார், அந்த வாழ்வை நிமித்தம் ஆண்டவர் எனக்கு வாழையை போட கிருபை செய்திருக்கிறார். அந்த வாழையிலிருந்து ஒரு கொலை வருது, அது அரிப்பின் பண்டிகை நீ கொண்டாடு. அது சேர்ப்பு கால பண்டிகை. அந்த சேர்ப்பு கால பண்டிகை 2வது பண்டிகை என்னன்னு சொல்கிறார், அப்படி 3 பண்டிகை நீ கொண்டாடு. அறுப்பு பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை, பாதுகாக்கும் பண்டிகைன்னு சொல்கிறார். 151 ஆண்டுகள் இந்த கிராமத்தை பாதுகாத்து ஆண்டவர் வாழ்வு கொடுத்துருக்கிறார்னா எவ்வளோ பெரிய வாழ்வு, எவ்வளோ பெரிய வழிநடத்தல். அந்த ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறாருங்க. அதற்கென்று உழைப்பதற்காக ரெவரண்ட் பாஸ்கருங்கிற ஒரு ஐயர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அவரோடு இணைந்து வழி செய்வதற்காக ரெவரண்ட் அற்பதராஜ் என்கிற ஒரு குருவானவரை உங்களோடு கொண்டு வந்திருக்கிறாருங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட வழிகாட்டியாக ரெவரண்ட் டேனியல் உங்களோடு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். விசேஷமாக இந்த நாளில் கூட இது தேவாலய பிரதிஷ்ட பண்டிகை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இது சந்தோஷமாய் கொண்டாடுகிற பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னாக எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இந்த நோட்டீஸில் போடப்பட்ட பண்டிகை தேவாலயத்தின் பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அர்ப்பணிப்பு விழா, அக்களிப்போடு கொண்டாடுகிற விழா என்று சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து உப்பரியில் மெல்லா கொண்டாடும் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாட வந்தார், அந்த அர்ப்பணிப்பு அக்களிப்பு பண்டிகையை கொண்டாட வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆலயத்துடைய பண்டிகை என்பது, இன்று ஆலயம் நமக்கு கொடுக்கப்படுவது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஆண்டவர் அங்கு வெற்றி சிறந்த ஆண்டவர். அந்த வெற்றி சிறந்த ஆண்டவர் அந்த 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரத்தில் 1,26,000 மாடுகள், 20,000 மாடுகள் பலியிடுறார். சாலமோன் முதல் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுறப்போ 1,26,000 மாடுகள், 20,000 மாடுகள் பலியிடுறார். அப்படி பலியிட்டு கொண்டாடுறப்போ பயங்கரமான தெய்வ மகிமை ஆலயத்துக்குள்ளே இருக்குது. யாரும் உள்ளே போக முடியல. அந்த மகிமை ஆலயத்தில் சாலமோன் புதிய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு வீட்டில் படுத்து தூங்கிறார். டயர்டாக தூங்கிறார்.
2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தூங்கிட்டார். தூங்கினவர் ஆவியானவர் எழுப்புறார் சாலமோன் ராஜாவை. எழும்புப்பா தம்பி, எழும்புங்க. உன் தேசத்தில் பஞ்சமா? உன் தேசத்தில் கொள்ளை நோயா? உன் தேசத்தில் உணவு இல்லையா? மழை இல்லையா? கவலைப்படாத, உன் இதயம் கலங்க வேண்டாம், நீ கலங்காத. ஏன்னா நீ ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியிருக்க, 60 முழம் நீளங்கிறார் அந்த ஆலயத்தோட நீளம். அவ்வளோ பெரிய ஆலயம், முதலாவது ஆலயம் கட்டியிருக்கார். கவலைப்படாத, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும். அவங்க என் நாமம் உங்களுக்கு பறிக்கப்பட்டிருக்கு. அணிக்க வைக்க எப்போ அணிச்சாங்கன்னா, நீங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே வர்றப்போ உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. தண்ணிக்குள்ளே முக்கி எடுக்கிறப்போ 3 தடவை முக்குவாங்க. நமக்கு முட்டி போடணும். தண்ணிக்குள்ளே முட்டி போட்டோன்னா குருவான தலையை பிடிச்சி ஒரு அமுக்கி பிதா, 2வது அமுக்கில் குமாரன், 3வது தண்ணிக்குள்ளே முக்குறோம் பரிசுத்தாவி. நாமத்தினா உங்களுக்கு சிலுவையின் அடையாளத்தை வருகிறோம். 3 தடவை முக்கி எழுந்த பிறகு இப்போ இதுக்குள்ளே இவர் என்ன சொல்லலாம் அவங்களுக்கு தெரியாது. அதுக்குள்ளே மூச்சு போகாமல் திணறி எதுக்கு நான் இங்கே வந்தேன், என்னடா வந்தேன்னா இவரை திட்டிக்கிட்டு இருப்பா. தண்ணிக்குள்ளே அமுக்க முதல்ல ஞானசன்னா ஆசையாக வந்துடுவார். தண்ணிக்குள்ளே அமுக்கணும்னா அவர் டென்ஷன் ஆகிடுவார். இது நாங்கள் ரெகுலராக ஞானஸ்தானம் மிஷனில் இருக்கிறதால ஐஎம்எஸில் 6 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். இப்போ என்எம்எஸ்சியில் இருக்கிறேன். இப்போ நிறையா சர்ச்சுக்கு ஞானஸ்தானத்துக்கு கூடுவாங்க. அப்படி போகிறதுன்னு இதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்குற ஒரு பார்வை. இவர் சொல்கிறப்ப சொல்லுவார், அது எத்தனை பேர் ஞானஸ்தானில் கவனிச்சிங்களா? நாங்கள் திரும்ப சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்களோ தெரில. ஆனால் யோர்தான் நதியில் போய் ஞானஸ்தானம் எடுத்த நேரே பரலோகத்துக்கு போயிடுவேன்னு. அப்போ மோகனனே சொன்னார், இங்கே நீங்கள் யோர்தானில் எடுத்தோன்னே இவர் என்ன நேசகுமாரன் அந்த இடத்துல தான் ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தாரா. அதுக்கு என்ன ஃபைனுன்னா $50 ஒரு துண்டு கொடுக்குறான். தலையை தோற்றிக்கலாம், துண்டை கட்டிக்கலாம், திரும்ப துண்டை கொடுத்துட்டு வரணும். 10 நிமிஷத்துக்கு $50 வாங்குகிறான். $50னா இன்றைக்கி நம்ம ஊருக்கு ஒரு $100 100 $50 எவ்வளவு? $500 ஒரு துண்டோடைய வாடகை, $5000. அது அவ்வளவுதான். ஆனால் சொன்னது எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிறதால தெரியுது. இப்போ என்ன பிதா குமாரன் பரிசுத்த 3 தடவை முக்கிய வெளியே வந்தாச்சு. இப்போ மூச்சு விட்டா போதுன்னு ஒரு துணியை காண்டில் துண்டா கலன்னு ஓடுறதுக்கு நிற்கிறப்போ நீங்கள் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து இன்னும் இயேசு கிறிஸ்து உங்களை இரட்சகர் என்று நீங்கள் அறிக்கையிட ஒருபோடும் வெட்கப்படக்கூடாதபடி உங்களை கிறிஸ்துவின் மந்தைக்குள் நாங்கள் இணைத்துக் கொள்ளுகிறோம். இது ஒரு சில டைட்டில். நான் இதை சொல்லுவேன். எட்வின் ஐயா வேறு மாதிரி சொல்லுவார், அவர் பாஸ்கர் ஐயா வேறு மாதிரி சொல்லுவார், அற்புதராஜ் வேறு மாதிரி சொல்லுவார். எப்படி சொல்கிறாரா தெரில. அவர் ஐசையா வேறு மாதிரி சொல்லுவார், அவர் பெரிய தீர்க்க தெரிஞ்சுங்கிறதால வேறு மாதிரி சொல்லுவார். இப்படி ஒவ்வொருத்தரும் எதுவாவது சொல்லிட்டு போங்க. அதுதான் அங்கே சொல்ல, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு தங்களை ஹம்பிள் பண்ணணும், தாழ்த்தணும். எப்படி தாழ்த்தணும்னா அதுதான் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேரும் ஜெபம் பண்ண போனான். ஒருத்தன் ஜெபம் பண்ணால் கோயிலுக்கு நான் காசு கொடுத்தேன், இவங்க சொன்ன மாதிரி ஒரு மனுஷனை 1/2 மணி நேரம் புகழ்ந்து என்னை கொண்டு சாக்கடையில் தள்ளி விட்டுட்டாங்க, மாற்றி பேசி. அது இல்லை, அப்படி பேசக்கூடாது. அவன் ஜெபம் கேட்கப்படவே இல்லை, கடவுள் துப்பிட்டு போயிட்டாரங்க, நீ போடான்ட்டார், நீ ட்ரெஷரர் இல்லை செக்ரட்டரி இல்லை, நீ காணிக்க கொடுக்கல, ஓடுறா, அவன் ஜெபம் கேட்கப்படலைன்ட்டான். ஒருத்தன் மட்டும் வாசலுக்கு வெளியே நின்று பாவியாய என் மேல் அவன் பயப்படுறான். எப்படின்னா இப்போ நிறையா கோயிலுக்குள்ளே போனால் அந்த சிலுவை பேரர் சிலுவை இப்படி தந்துட்டு இப்படி போவாங்க, அப்படியே பயபக்தி அப்படி குனிஞ்சி போவாங்க. பெரிய கோயிலில், உங்கள் கோயிலில் சிலுவையை சுமக்காங்களான்னு எனக்கு தெரியல. பொதுவாக உள்ள ஆல்ட்டருக்குள்ளே போகணும்னா பவு பண்ணி போவாங்க. ஒரு சில ஆல்ட்டர் இப்படி கிராஸ் பண்ணுறப்போ பவு பண்ணுவாங்க. எதுக்குடா பவு பண்ணுறீங்கன்னு கேட்டால் இங்கே ஆண்டோடைய சரீரம் ரத்தம் இருக்குது, இது பவர்ஃபுல், அதை நாங்கள் வணங்குறோன்னு சொல்கிறான். அது மனதளவில் இல்லை, வாழ்க்கையில் இல்லை, உண்மையாகவே நம்மளை ஹம்பிள் பண்ணி ஆண்டவற்றை தாழ்த்தி, அதுதான் என் நாமம் பதிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும், என்னை நோக்கி ஜெபம் பண்ணணும். அந்த மனுஷன் ஜெபம் பண்ணா, தகப்பனே பாவியாக என் மேல் கிருபையாயிருன்னு அந்த மனுஷன் ஜெபம் பண்ணா. அவன் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் இருக்கிறாரா தேடுறான். ஏன்னா ஜெபத்தை கேட்க ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறாரு. ஏன்னா நீதிமொழிகள் 15 சொல்கிறாரு, துன்மார்க்கருக்கு ஆண்டவர் தூரமாக இருக்கிறார். அவர் இங்கிருந்து அந்த ஊர் பார், இப்போ தான் மறந்துட்டேன், அந்த என்ன ஊர் 7 கிலோமீட்டர் தள்ளி
நல்ல நம்ம திரும்பி வந்தோமே, அதுக்கப்புறம் பெரிய ஊர் ஆனால் இருக்க திருவைகுண்டத்தில் போய் நிற்காரு இப்போ ஆண்டவர். இங்கே இல்லை. ஏன்னா நீ துன்மார்க்கனா இருக்க, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா. துன்மார்க்கனுக்கும் எனக்கு எதிராக சம்மந்தம். துன்மார்க்கோட ஜெபம் எனக்கு அருவருப்பானது. அந்த ஜெபம் கேட்கப்படலை. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் இருக்கிறாரான்னு முகத்தை தேடணும். இதைத்தான் அந்த வானொலி கண்டுபிடிச்சார் பாருங்க. அவர் பேர் என்ன? ரேடியோ கண்டுபிடிச்சார். மார்க்கோனி ரேடியோ கண்டுபிடிச்சதுக்கு பெரிய ஒரு வெற்றி விழா, பெரிய வெற்றி விழா. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, அந்த கடை செய்யற மாதிரி ஒருத்தர், எப்படியா நீ வானொலியை கண்டுபிடிச்சேன்னு கேட்காரு பக்கத்தில் இருந்து. இருங்க நான் சொல்கிறேன்னு சொன்னார். அவருக்கு வெற்றி. அந்த மாலை, சால்வை, பழத்தட்டு, வேடிக்கை, வான வேடிக்கை எல்லாத்தையும் போட்டு காசு கரியாகிற பிறகு அவருக்கு மைக்கை கொடுத்தாங்க. அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா சோறு இல்லை, ஒரு கிழிஞ்ச வேட்டி, சின்ன ஓலை குடிசை, பெட்ரூம் கிடையாது, டைனிங் ஹால் கிடையாது, பூஜை ரூம் கிடையாது, பாத்ரூம் கிடையாது, ஒன்றும் சும்மா ஒரு ஷெட்டில் இருந்தோம். எங்கள் அப்பா முட்டி போட்டு ஒரு வாரத்தில் முட்டி போட்டு 2 கையும் தூக்கி ஜெபம் பண்ணுவார். நான் இந்த வாரம், அவர் அந்த வாரம் ஜெபம் பண்ணுவார் கையை தூக்கி. அப்போ நான் கேட்பேன், எப்பா நீ ஜெபம் பண்ணுறிய, எனக்கே நீ கேட்கலையே ஜெபம் பண்ணுறது, வானத்தில் இருக்க கடவுளுக்கு எப்படிப்பா ஜெபம் கேட்கும்? என்னடா அது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, முட்டாள்தனமாக இருக்குது, நீ என்னையா கையை தூக்கி மேலே தூக்கி எனக்கு ஆசை வரும் பருவதங்களுக்கு என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், இப்படிலாம் ஜெபம் பண்ணுறேன், என்னடா அது நியாயம் என்று நான் கேட்டேன். ஆனால் அவர், தம்பி உனக்கு ஆண்டவர் காலத்தில் உன்னை புரிய வைப்பார்னு சொன்னார். அப்படி அவர் ஜெபம் பண்ணி நான் ஒரு காலத்தில் ரேடியோவை எப்படி கண்டுபிடிப்பேன்னு சொன்னேன். மர்ஃபி ரேடியோ வந்த புதுசில் நான் ஊர்லேருந்து, சென்னையிலேருந்து வந்தப்போ எங்கள் சித்தி வீட்டில், எங்கள் வீட்டில் ரேடியோ இல்லை, இந்த கீபோர்டு அளவு பெரிய ரேடியோ, இந்த பக்கம் பெரிய ஒரு வீலு, இந்த பக்கம் பெரிய வீலு, இதை திறந்தோடனே லைட் எரியும், அது திறந்தோடனே ஒரு முள் இப்படியே போகும். அவங்க அதில் ஒரு பொம்பளை ஆம்பளையும் பேசுவாங்க. நான் அதை எட்டி பார்ப்பேன், எந்த ஓரமாக உட்காந்துருக்காங்க, இந்த பொம்பளை ஆம்பளையும் எந்த ஓரமாக உட்காந்துருக்காங்கன்னு. என்னுடைய 10-11 வயசில் சொல்கிறேன் இந்த சம்பவத்தை. இன்றைக்கி 65 வயசாகிட்டு எட்டி பார்ப்பேன், உள்ளே ஒருத்தருமே தெரிய மாட்டாங்க. திரும்ப எட்டி பார்ப்பேன். அப்படி திருப்பினா இன்னும் 2 பொம்பளைங்க வேறு மாதிரி பேசுவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் பேசுவார், பாட்டு சத்தம் கேட்கும், வர்த்தகவாணின்னு கேட்கும். அப்போ இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா, அவர் ஒரு இடத்துலேருந்து சொல்லி அந்த வேவ்ஸ் மூலம் அனுப்புகிறார். இதுதான் ஆண்டவர். எங்கள் அப்பா ஜெபத்தை கேட்டார், அவர் ஜெபம் வேவ்ஸ் மூலம் போச்சு. அதுதான் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை வேவ்ஸ் மூலம் கேட்குறவர். ஆனால் அந்த ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறாரான்னு பார்க்குறதுக்கு அவர் இருக்கிறாரான்னு நம்ம தேடணும், அவர் முகத்தை தேடணும். சீக் டு த ஃபேஸ்ன்னு சொல்கிறார் இங்கிலீஷில். அவர் இருக்கிறாரா? அவர் இல்லை. ஏன்னா என் பொண்டாட்டிகிட்ட நகை வாங்கிட்டோன்னு மாமியார் வீட்டுக்கு அனுப்பிவிட்டுட்டேன், எங்கள் அம்மாவுக்கு சோறு படாமல் வெளியே படுக்க வச்சுட்டேன், எங்கள் அண்ணன் திரும்பின நேரத்தில் 5 அடி தூக்கி அந்த பொலிக்கையில் தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டேன், அண்ணனுக்கு தெரியாமல் அண்ணன் செத்து போனான், தம்பி நாயை நான் ஏமாற்றி, இதெல்லாம் பொல்லாத வழி. பஸ்ஸில் போகிறப்போ அவனுக்கு தெரியாமல் நான் திருடிட்டேன், பஸ்ஸில் டிக்கெட் வாங்கலை, இதெல்லாம் பொல்லாத வழி. செக்ரட்டரியாக இருக்கிறப்போ காணிக்க அவசரத்துக்கு எடுத்து டீ சாப்பிட்டுட்டேன், நான் செக்ரட்டரியாக ட்ரெஷராக என்கிட்ட இருந்துச்சு, என் செலவுக்கு நான் ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ணி அந்த செலவை எடுத்து கடவுள் காசு தானே அப்புறம் கொடுத்துருவோம், நம்ம கடவுள் நமக்கு இந்த வழியாக தர்றாரு, இது ஒன்றும் தப்பு இல்லை, இன்னும் எடுத்து செலவு பண்ணேன், இதெல்லாம் பொல்லாத வழி. இந்த பொல்லாத வழி இருக்கிறதெல்லாம் எனக்கு வேதனை. நான் என்ன பண்ண முடியல, என் மகனுக்கு பிறந்த நாள் கொண்டாட, மகனே பிறந்ததானே பிறந்த நாள் கொண்டாட, அப்போ நம்ம என்ன பண்ணலை, பண்டிகை கொண்டாட முடியல, எனக்கு என் மனைவியோடு பண்டிகை கொண்டாட முடியல, எனக்கு வெற்றியின் விழா கொண்டாட முடியல. 25 வருஷம் வெற்றி விழா கொண்டாட போகிறேன்னு ஒரு பாஸ்டர் முந்தா நாள் கூப்பிட்டு ஒரு 200 பாஸ்டர் கூப்பிட்டுருந்தாரு. அவர் சொன்னார், நீயும் வந்து ஒரு கிரீட்டிங் சொல்லுனா, நீ வந்துருண்ணா, டிஎஸ்ஆர் நான் வந்துருண்ணா, நீ வந்தோன்னு மைக்கு தந்துடுறேன்னாரு. ஆனால் என்னால் போக முடியல. போகலன்னா சொல்லிக்கிட்டே இருப்பான், நீ வரலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். 10:15 ஃபோன் பண்ணேன், நைட்டு வெயிட் பண்ணான். அப்போ அந்த மனைவி இல்லாமல் அந்த பிறந்தநாளை கொண்டாட முடியுமா?
ஒன்று. அப்போ இது ஒரு பண்டிகை தானே, இதுவும் ஒரு பிரதிஷ்ட பண்டிகை தானே. அப்போ அந்த மனைவி நம்ம கூட இருக்கணும். நம்ம அக்கிரமம் இருந்தால் என்ன இருக்காது, அக்கிரமா நினைவுகள் எனக்கு, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் இல்லை. அப்போ நீங்கள் நானும் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ வேதனை இருக்குது, இவ்வளோ துன்பம் இருக்குது. அப்போ நம்மை நினைத்து அதுதான் சங்கீதம் 19:12 சொல்கிறார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்கிறார். நீதிமொழிகள் 28:13 சொல்கிறாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான்னு சொல்கிறாரு. எவன் தன் பாவங்களை விட்டு அறிக்கையிடுறானோ, எவன் அறிக்கையிட்டு என்னை திரும்பி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கங்கிறாரு. ஒருவேளை ஞானஸ்தானம் வாங்கினதாலேயோ, கிறிஸ்தவனாக மெம்பர்ஷிப் வச்சுருக்கதாலேயோ, பாசட்ட ஐயட்ட கம்யூனியன் சர்வீஸ் வருஷத்தில் 3 தடவை வாங்கி டிசி மெம்பர் ஆகிட்டதாலேயோ பரலோகத்துக்கு நிச்சயமாக போகவே முடியாது. ஆண்டவற்ற உண்மையான பாவ மன்னிப்பை யார் பெறுகிறானோ அவன் கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவன் அல்லாமனாக இருக்கலாம். ஆனால் உண்மையாக ஒரு மனிதன் நீதிமானாக இருக்கிறப்போ, அவன் நீதியை சொல்லி ஆண்டவற்றை கேட்குறப்போ, இசைக்கியா சொன்னான், நான் எவ்வளோ பெரிய நீதியாக இருந்தேன், எவ்வளோ நல்லவனாக இருந்தேன், எனக்கு வியாதி வந்துருச்சப்பா, எனக்கு விடுதலை இல்லையே, எனக்கு ஏன் அந்த விடுதலை இல்லை, எனக்கு ஏன் அந்த வியாதி நான் மரண படுக்கையில் இருக்கிறேன். அங்கே ஏசாயா தீர்க்கன் போய் சொல்கிறாரு, நீ செத்து போவாடாங்கிறாரு. நீ செத்து போவாடாங்கிறப்ப அவன் சோர்புறமாய் திரும்பி அழுகிறப்போ 15 ஆண்டுகள் உனக்கு கூட்டி கொடுக்குறேங்கிறாரு. அவர் 15 ஆண்டுகளில் அந்த தேதி ரிட்டர்ன் ஆகிறப்போ, உலகம் பிறந்த தேதியிலிருந்து இன்று வரை உள்ள இந்த சூரியனுடைய உதயமான தேதியில் அந்த 15x12 கிட்டத்தட்ட 120-180 மணி நேரம் பின்வாங்கி போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ரெக்கார்டு சயின்ஸ்பிக் மாறி இருக்கு. அந்த ஆகாய் ராஜா தப்பு பண்ணிட்டாரு. பக்கத்து வீட்டுக்கார எசபேல் அந்த பக்கத்து வீட்டுக்கார நாகோபத்துடைய இடத்தை பிடுங்கி அவனை கொன்னுட்டாரு மனைவி அட்வைசன் படி. அப்போ அங்க தீர்க்கதரிசி போறார், போய் என்ன சொல்றாரு, சூப்பர் பாணி, நீ என்ன பண்ண, ஒரு 7 இடத்த வாங்கிட்டார், மாளிகை கட்டிட்டல, இப்போ நீ சாவ போறடா, நீ உன் பாடி நாய் சாக திங்க போதுறாங்கிறார். உடனே அவன் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறான். தாவீது ராஜாட்ட சொல்கிறார், பக்கத்து வீட்டு அவன் பொண்டாட்டி குளிக்காளப்பா, நீ அவளை பார்க்க தப்பு இல்லையா? அவன் உடனே அழுகிறான். 2 சாமுவேல் 12 சங்கீதம் 51, தெய்வனே உமது கிருபையின்படி எனக்கு எங்குங்க அழுகிறான். இதுதான் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். ஆண்டவர் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார், வாழ்வு கொடுக்கிறார். அதுதான் ஆண்டவர், அதுதான் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். என்னை நோக்கி ஜெபம் பண்ணி, தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி, என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு என்னிடத்தில் திரும்பினான். பரலோகத்தில் நான் கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். எந்த மனிதன் தன்னை நினைத்து ஆண்டவரை நோக்கி அர்ப்பணிப்போடு பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எந்த மனிதன் தன்னை நோக்கி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ, தன்னை எனக்கு ஏங்க இவ்வளோ கஷ்டம், எனக்கு எவ்வளோ வேதனை, 151 ஆண்டுகள் எங்கள் தாத்தாக்கு தாத்தா இருந்தாங்க, என் குடும்பம் ஒரு பெருங்குடும்பம், ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம், எனக்கு வாழ்க்கையில் அமைதி இல்லை, எனக்கு ஏன் விடுதலை இல்லை? நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றப்போ அதுதாங்க பண்டிகை, அந்த வெற்றியின் பண்டிகை, அதுதான் பிரதிஷ்டை பண்டிகை. என்ன அந்த பண்டிகையை சொல்கிறப்போ அவர் சொல்கிறாரு, லேவியரகம் 23 சொல்கிறப்போ, உன்னை இத்தனை ஆண்டுகள் உன்னை பாதுகாத்தேன்லப்பா, இத்தனை ஆண்டுகள் உன்னை பாதுகாக்கிறேன், வழியில் உன்னை காக்க வேண்டும், எதிரிகளைய கானானியர் எபூசியர் உன்னை அவற்றிலிருந்து விடுதலை கொடுத்த, நீ இதை சேர்ப்பின் பண்டிகை அறுப்பின் கால பண்டிகை கொண்டாடுங்கிறாரு. லேவியராகம் 23:5 பஸ்காம் பண்டிகை, உன்னை மீட்டு கொள்வதற்காக, என் ஜீவனை கொடுப்பதற்காக அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து உன்னை அடிமைப்பட்ட மக்களை வெளியே கொண்டு வருவதற்காக நீ ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை எடுத்து இஸ்ரேல் மக்கள் வாசலில் தொளிக்கிறப்போ, அந்த சங்கார தூதன் வர்றப்போ அந்த ஆட்டுக்குட்டியோடைய ரத்தம் இருந்ததோ அந்த வீடு சங்கரிக்கப்படவில்லை, முதலாம் தளிப்பிலை சங்கரிக்கப்படவில்லை, அதுதான் பஸ்கா பண்டிகை. அதே மாதிரி இயேசுவை நோக்கி சிலுவையில் அந்த கல்வன் தாவீதை
என் குமாரனே பரதேசி வாழ்க்கையை எனக்கு கொடுங்க. தன்னை சிந்தித்து கொடுக்குறப்போ அவனுக்கு விடுதலை கிடைச்சதுங்க. அதுதாங்க பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறேன். நீங்கள் நானும் அடுத்த பண்டிகை சொல்றார், அது ஞாபக குறி பண்டிகை, எனக்கு விடுதலையின் பண்டிகை. 151 ஆண்டுகளுக்கு முன்னால இங்க ஒரு மிஸ்டரி வந்து அன்று கொரோனா மாறி அன்னைக்கு காலரா வியாதியில் கஷ்டப்பட்ட எங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க. நாங்கள் அடிமைப்பட்டு கிடந்தோம். எங்களுக்கு ஸ்கூல் இல்லைங்க, நாங்கள் நாகரிகம் இல்லாமல் இருந்தோம், எங்களுக்கு அடிமைத்தனம். அப்படிப்பட்ட அடிமைத்தனம், நாங்கள் உழைச்சதை மேல் ஜாதி மக்கள் அறுத்துக்கிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு விடுதலை இல்லாத வாழ்வு, எங்களுக்கு விடுதலை ஒரு மிஸ்டரி மூலம் தந்தீங்க, ஞானத்தை தந்தீங்க, கல்வியை தந்தீங்க. அதுதான் ஞாபக குறி பண்டிகைன்னு சொல்றார். அதை நினைத்து நீ கொண்டாடும் பண்டிகைங்கிறாரு. அடுத்த பண்டிகை கூடார பண்டிகை. ஆண்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதுதான் எங்கள் பையன் பாம்பேயில் இருக்காரு, எங்கள் பேரன் டெல்லியில் இருக்காரு, என் பேரனுக்கு பேரன் துபாயில் இருக்காரு. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து இந்த கூடார பண்டிகையை கொண்டாடுறாங்க. அதுதாங்க இன்றைக்கி அசனா பண்டிகை. நம்ம ஊரில் ராணி சைர்வாள் கொண்டாடினாங்க. என்ன சொன்னார்னா, நீ சோறு பொங்குறப்போ ஆண்டவனுக்கு வாழ்வு கொடுத்தார்ல, ஒரு அடிமைத்திலிருந்து விடுதலை கொடுத்தார்ல, ஒருபடி அரிசி எடுத்து பையில் போட்டுரு. வாரத்தோட கடைசி நாள் சனிக்கிழமை கேட்டிகிஸ்ட் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வர்றப்போ உன் அரிசி எடுத்து ஒரு கையில் கொடுத்துரு. அந்த அரிசியை எடுத்து கொண்டு போய் நீ சர்ச்சில் வச்சிரு. ஒவ்வொரு வாரமும் வச்சு வருஷத்தில் ஒரு நாள் உங்கள் இப்போ 4 சர்ச்சு 5 சர்ச்சு சொன்னாங்க. விசேஷமாக மீரான்குளம், எனக்கு வந்து மீரான்குளம் என்ன பழக்கம்னா, ஒரு மத்தியாஸ் பாஸ்டங்கன்னு ஒருத்தர் இருக்கார் சென்னையில். அந்த பாஸ் தான் எனக்கு கைடு, எனக்கு டிக்ஷனரி, பைபிள் டிக்ஷனரி. மீரான்குளத்தில் உள்ள ஒரு பாஸ் சென்னையில் இருக்கார். அதனால் மீரான்குளம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஊர் மீரான்குளம். இதே மாதிரி இவனுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்தார்ல, வருஷத்தில் ஒரு நாள் ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு நாளைக்கு சாப்பாடு, அசன பண்டிகை. இதுதான் கூடார பண்டிகை. இன்றைக்கி புதன்கிழமை இங்கே, வியாழக்கிழமை பக்கத்து ஊர், வாரத்தில் 7 நாள். அதாவது ஆம்புலன்ஸில் போட்டிருப்பாங்க 24x7, 24 மணி நேரம் வேலை செய்யும். ஒவ்வொரு வாரமும் வேலை செய்யும், லீவே கிடையாது. இப்படித்தான் ராணி சைர்வாள் பண்டிகை கொண்டாடினார். அந்த பண்டிகை தான் ஞாபக பண்டிகை. நீங்கள் அந்த பண்டிகை பார்த்தீங்கன்னா, அந்த கடந்த மாதத்தில் அந்த பண்டிகைக்கு இந்த பகுதிகளை கடந்து வந்தேன். நாசிரியத்தில் போனால் லைட்டு சீரியலு அப்படியே கண்கூடா காட்சி. எவ்வளோ பார்த்தேன் சீரியல்னே, எப்படியும் ஒரு 20 லட்ச ரூபா இருக்குங்கிறாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சீரியல், அவ்வளோ சீரியல். அந்த பண்டிகையே அங்கே பெஸ்ட்டு சீரியல் தானா. அங்கேருந்து ஜான் தாமஸ் ஊருக்கு போனேன். 10 லட்ச ரூபா வெடி போடுதாங்களாம். அதுதான் பண்டிகையா. எங்களுக்கு விடுதலை கொடுத்தாருங்க ஆண்டவர். அதை நினச்சி 10 லட்ச ரூபா வெடிங்க. நாங்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அந்த ஜான் தாமஸ் வந்தாங்க, எங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. அதுதாங்க கூடார பண்டிகை. 151 ஆண்டுகள் கடந்து வந்தாங்க. இது நாங்கள் 151 ஆண்டுகள் கடந்தது. இன்றைக்கி ஒரு நல்ல சூப்பர் திருச்சபை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அதுக்கு தாங்க நாங்கள் இவ்வளோ பெரிய கன்வென்ஷன், இவ்வளோ பெரிய வான வேடிக்கை. இப்போ ஒரு சாதாரண மனுஷன் வந்ததுக்கு இவ்வளோ வெடி, நாளைக்கு காலைல பிஷப் வரப்போ எவ்வளோ வெடி போடுறீங்களோ எனக்கு தெரியல. வேறு மாதிரி இருக்கும் அந்த லைனே, அந்த லைஃபே வேறு மாதிரி இருக்கும். ஐயம்மார் ஆடுவாங்க பாருங்கள் டான்ஸு, பிஷப் வந்தோன்னே பாருங்கள் தன்னே மறந்துடுவாங்க. இல்லைன்னா அடுத்த டிரான்ஸ்ஃபரு கனிலா காட்டுக்கு. இதெல்லாம் நேரடியாக பார்ப்பதுனா வாழ்க்கையில். ஒருவேளை உங்களுக்கு பிஷப்பு அவர் கமிஷனரியாங்கிறதால அவ்வளோ பெரிய ஆட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் பிஷப் வரப்போ ஆட்டியே ஆகணும், வேறு வழியே இல்லை. பார்த்தா அப்படி திரும்புகிறப்ப அவருக்கு எண்ணி கேட்பார். இப்படி திரும்பினா இது இளநீ, இப்படி திரும்பினா தண்ணி, இப்படி திரும்பினா டைம் ஆகிட்டு, சீக்கிரம் முடி, அடுத்த ப்ரோக்ராம். சரி பிஷப், முடிச்சிடுறோம் பிஷப். இது எல்லா ஊர்லேயும் நடக்கிற நிகழ்வு. ஆனால் நாம் உண்மையாக கடவுளை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அந்த கூடார பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறோம் இன்றைக்கி. அதை நினச்சி தான் இந்த திருநெல்வேலி திருமண்டலம் அண்டு இந்த தென்காசி தூத்துக்குடியெலாம் கொண்டாடுறாங்க. இங்கேருந்து போனவங்க சென்னையில் கொண்டாடுறவங்க இங்கேருந்தே கறியை வாங்கிட்டு போகிறான், இங்கேருந்தே தண்ணியை கொண்டு போகிறான். கறி கெட்டு போது போமுன்னே அப்படி ஒரிஜினலாக கொண்டாடுறாங்களாம். ஒருத்தன் என் கூட இருக்கான், ஒரு தம்பி பொன்ராஜன் ஒரு தம்பி.
இங்கேருந்தே சமையல்கார், இங்கேருந்தே மசாலா ஜாமான், இங்கேருந்தே தண்ணி, இங்கேருந்தே காய். ஆனால் எங்கேருந்து போனாலும் நீ தாழ்த்தலைன்னா என்ன இல்லை? உண்மையான பண்டிகை அர்ப்பணிப்பின் பண்டிகை. எனக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்வை நினைத்து சொல்லும் பண்டிகை நம்ம கொண்டாட வந்திருக்கிறோமா? பண்டிகை ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சபை கூடுதல். இது பழைய வருடத்தின் பண்டிகை, புதிய வருடத்தின் பிஃபோர் ஆஃப்டர் கிரைஸ்ட் பெந்தைக்கோஸ்தை திருநாள். நமக்கு வருகிற மாதம் 8ஆம் தேதி, ஜூன் மாதம் 8ஆம் தேதி பெந்தைக்கோஸ்தை திருநாள். அதான் முதல் பண்டிகை. ஒன்றாக கூடுனாங்க. கூடணுன்னு தூயானுடைய மகிமை வந்துருச்சுங்க. அவன் ஒன்றான கூடணுன்னு தூயானுடைய மகிமை அங்கே மேலே இறங்கிட்டு, அப்போ இவர்கள் யார்? அதுதான் பெந்தைக்கோஸ்தை திருநாள், 50வது திருநாள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து 50வது நாள். 7 49 + 1 50 விடுதலையின் திருநாள். அதுதான் லேவியராகம் 25ஆம் அதிகாரத்தில் யூபிலின் பண்டிகை. இயேசு அந்த விடுதலையின் பண்டிகை. அந்த அடிமைப்பட்ட மக்கள் பெறப்பட்டு 7 வாரங்கள் கழித்து அந்த யூபிலி அடிமையின் பண்டிகை, அடிமைக்கு விடுதலை கொடுக்கும் பண்டிகை. அந்த நாங்கள் அடிமைப்பட்டு கிடந்தோம், நாங்கள் இன்று விடுதலை பெற்றுவிட்டோம், 50 நாள் யூபிலை. அதை இதையும் ஆண்டவர் எப்படி அழகா ஒன்றாக இணைக்கிறார் பாருங்க. அதுக்கு முந்தினது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. அவர் மரித்து உயிர்த்து அதிலிருந்து கிட்டத்தட்ட அந்த 50 நாள் பெந்தைக்கோஸ்தை திருநாள், யூபிலி விடுதலையின் திருநாள். அவர் உயிரோடு எழுந்தது வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அந்த 50வது திருநாளில் தான் தூயானுடைய மகிமை. அப்போதான் மக்கள் கூடுறாங்க. 40 வருஷம் ஒருத்தர் நடக்க முடியல, எழுந்து நடந்துட்டான் ஆலயத்தில். எழுந்து நடந்த உடனே மக்கள் ஒன்றா யாரா இதுங்கிறான். அதான் இயேசுவி நாமம். நாங்கள் வேற ஒன்று, இயேசுவி நாமத்தில் நடனார், வேற நேம் இல்லை, இயேசுவி நாமத்தில் நடனார். அதுதான் அப்படி பண்டிகை தான் வந்தது. அப்புறம் பண்டிகைக்காக கொடுக்கப்பட்டது தான் குட் ஃப்ரைடே, பெரிய வியாழன், ஆஸ் வெனஸ்டே. இதெல்லாம் போக வருஷத்தில் ஒரு முறை அரிப்பின் தோத்திர பண்டிகை, அசன பண்டிகை. எங்கள் தென்காசி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா தவ உற்சவம்னு சொல்கிறோம். திருநெல்வேலிக்குள்ளே வந்தால் மாம்பழச்சங்கங்கிறோம். இங்கே வந்தால் அசன பண்டிகைங்கிறோம். சென்னையில் வந்தால் இது அரிப்பின் பண்டிகை, தோத்திர பண்டிகை, இது தேங்க்ஸ் கிவிங் பண்டிகை, ஆண்டவருக்கு நம்ம கொடுத்த நன்றி செலுத்தும் பண்டிகை. ஒருவேளை பண்டிகை என்பது ரொம்ப முக்கியம். அந்த பண்டிகை 151 ஆண்டுகள் கடந்து வந்த நாளில் ஒரு புதிய திருச்சபை திறந்திருக்கிறோம். உண்மையாக நாம் எப்படி பண்டிகை கொண்டாட போகிறோம்? நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை பெற்றிருக்கோம். அந்த அற்புதம் என் வாழ்வில் வந்திருக்கிறா, அந்த அற்புதம் என் வாழ்வில் வந்திருக்கிறா. அந்த அற்புதத்தின் பண்டிகை கொண்டாடுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த அற்புதத்தின் பண்டிகை நாம் கொண்டாட ஆண்டவர் உங்களை நியமளிக்கிறார். அந்த அற்புதத்தின் பண்டிகையை கொண்டாட. ஏன்னா இந்த எஸ்ரா 6:17 சொல்கிறப்போ, அந்த நாளில் சொல்கிறப்போ 1,20,000 மாடுகள், 20,000 மாடுகள், அது ராஜா. ஆனால் எஸ்ரா 7 இதே மாதிரி ஒரு சின்ன கிராமம். அவர் என்ன பண்ணுறார்? 100 காளைகள் மட்டும் பலியிடுறார், 200 ஆட்டுக்கிடாக்கள் மட்டும் பலியிடுறார், 400 ஆட்டுக்குட்டிகளை மட்டும் பாவ நிவாரண பலியாக பலியிடுறார், 12 கோத்திரத்துக்கு 12 வெள்ளாட்டுக்கிடாக பலியிடுறார். ஆனால் எத்தனை என்பதல்ல, தன்னை தாழ்த்தி யார் ஒப்பு கொடுக்குறானோ அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த டிஎம்பி ஊழியத்தில் அந்த ஊரில் ஒரிசா தான் முதலாவது மதம் மாற்ற தடை சட்டம் வந்த ஒரு கிராமம், ஒரு ஸ்டேட்டு. 1974 அது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேயில் ஒரு சத்திரத்தில் மீட்டிங் 2 நாள், பெரிய கூட்டம், 3000 பேர் ஒர்க்ஷிப். மக்கள் அப்படியே ஒர்க்ஷிப்பில் தன்னை இணைத்து கொள்கிறாங்க. உண்மையாகவே தன்னை இணைத்து கொண்டாங்க. அதில் ஒரு சகோதரி தன்னை அறியாமல் பாடி லாங்குவேஜ் முன்னால் இருந்து பாடுது அந்த டிஎம்பி ஊழியத்தில். நானும் என் மனைவியும் பின்னால் இருக்கிறோம். நடத்துகிற கூப்பிட்டு இந்த அம்மா தன்னை அறியாமல் ஆடுது, அதுக்கு என்னன்னு கேட்டோம். இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த அம்மா ஒரு கிராமத்தில் இருந்தாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிறப்போ இந்த அம்மாவுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடச்சிது, வியாதியிலிருந்து விடுதலை.
மரண விடுதலை. ஒரு மிஸ்டரி போய் ஜெபம் பண்ணான். டாக்டர் டிஜே தினகரனோ, மோகன் சி லாசரஸோ, பென்னிகின்னோ, பில்லிகிராகமோ, இல்லைன்னா பெரிய ஊழியக்காரர் தென் கொரியாவில் பால் யாங்கிச்சோ வந்து ஜெபம் பண்ணலை. சாதாரண ஒரு மிஸ்டரி போய் ஜெபம் பண்ணான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த மகள் உண்மையாக மனம் திரும்பினாங்க. மனம் திரும்புகிறப்ப அந்த மகளுக்கு ஒரு விடுதலை கிடைச்சோன்னா அந்த அம்மா, நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்று அந்த மிஷன் சொல்ல ஆரம்பிச்சது. அதுக்கு ஒரு சர்ச்சு போட்டுச்சு. 10 பேர் வந்தான். தீவிரவாதி வந்தான், சர்ச்சை பிரித்து அடித்தான், விரட்டான். இப்போ அந்த அம்மா திரும்ப சர்ச்சு போட்டுச்சு. 50 பேர் வந்தான். முதல் சர்ச்சை பிரித்து அடித்து விரட்டுறப்போ 10 பேர், 2வது சர்ச்சு போடுறப்போ 50 பேர். திரும்ப உடலை தீவிரவாதி பிடிச்சான், அடித்தான், நொறுக்கின 50 பேரையும் அடித்து விரட்டிட்டான். திரும்ப அந்த அம்மா போட்டுச்சு 100 பேர். மூணாவதும் சர்ச்சை பிடிங்கி போட்டான், உடைச்சான். இப்போ 400 பேர். சர்ச்சில் எத்தனை பேர்? அந்த ஊரில் ரட்சிப்பு பெற்றது 400 பேர். 5 அந்த அம்மா பெற்று அடி வாங்கினாங்க. அடி வாங்கின பிறகு தைரியமாக சுவிசேஷம் சொன்னாங்க 5 பேர். திரும்ப சொன்னாங்க 10 பேர். திரும்ப சொன்னாங்க 50 பேர். திரும்பவும் அடி வாங்கினாங்க 100 பேர். திரும்பவும் சொன்னாங்க 400 பேர். இனிமேல் ஊருக்காரர் நினச்சா இனிமேல் 400 பேர் அடித்து வரட்டினா கிராமமே என்ன ஆயிரும்? மாறி போண்டான்னா. இதுதான் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை. அந்த அம்மா அதுதான் அனுதினம் சிலுவை எடுத்துகிட்டு போகணுன்னார் இயேசு கிறிஸ்து. நம்ம பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுறோம், ஒரு அற்புதம் கிடைக்குது. அற்புதம் கிடைச்சோன்னா வீட்டில் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்க முடியாது. கிறிஸ்தவன் ஆகிட்டல்ல, மாப்பிள்ளை தரமாட்டோம், ஊரில் தண்ணி தரமாட்டோம், உன்னை சேர்க்க மாட்டோம், உனக்கு சொத்தில் பங்கி கிடையாது. அப்போ நீ வேண்டாம் மதம் வேண்டான்னு விட்டுட்டு ஓடிடுறோம். அங்கே ஹீலிங்கில். அப்போ அங்கே பண்டிகை இல்லை. பண்டிகை என்பது தன்னை அர்ப்பணிப்பது. ஆண்டவரோடு நீங்கள் அர்ப்பணிக்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாக ஒரு விடுதலை. அந்த அற்புதம் தான் நம்ம பாஸ்டரா 400 பேர் சர்ச் இருக்காங்க. அந்த சர்ச்சில் அடி வாங்குது. இப்போ கூட சர்ச்சை உடைச்சாங்க. ஆனால் அந்த அம்மா கவலைப்படவே இல்லை. இதை விட பெரிய சர்ச்சை ஆண்டவர் தர போகிறார். அதுக்கு தான் உடைக்க, நம்ம உடைச்சா சில விட அவனை வச்சு உடைக்க வைக்கிறாரு தான் அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மா ஒடியாவில் பேசுது, நான் தமிழில் பேசுகிறேன், டிரான்ஸ்லேட்டர் சொல்கிறாரு, இங்கிலீஷ் தெரியல. அந்த அம்மா சொல்லுது, நான் உடைச்சா செலவாகுது, அவங்க உடைச்சா செலவில், இப்போ பெரிய சர்ச்சா வரப்போகுது. கடவுள் தருவார். ஏன்னா அவர் பூமியும் வானத்தையும் பூமி நிறைவும் என்னால் உண்டாக்கப்பட்டதுங்கிறார். அவர் உண்டாக்குறவர் அல்ல, நாம் நம்மை அவர் உண்டாக்கி இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு நாம் பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவற்றை தகப்பனே எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எங்களை பிளஸ் பண்ணுங்க, உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே, உம்முடைய அர்ப்பணிப்பை தாங்க தகப்பனே என்று எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே நிச்சயமாகவே நிச்சயமாக ஒரு விடுதலை கறக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கடன் பிரச்சனை, உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய வேதனைகள் மத்தியில் அந்த வேதனை நினைத்து தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க, உம்முடைய வழிநடத்தல் எனக்கு தாங்க தகப்பனே என்று நீங்க பார்க்கிறப்போ நிச்சயமாக இயேசு கிறிஸ்து அசைவாடி கொண்டிருக்கிறார். தூயவனுடைய மகிமை இந்த கிராமத்துக்குள்ள கடந்து வந்திருக்கு, இந்த மணல் விளை கிராமத்துக்குள்ள கடந்து வந்திருக்கு. ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ நிச்சயமாகவே நிச்சயமாகவே விடுதலை உண்டு. இரவு நேரத்தில் இந்த 9:30 மணி வேளையில தகப்பனே எனக்கு இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு துன்பம், நான் துன்பத்தில் இருக்கிறேன், ஒரு கிறிஸ்தவனா இருந்தேன், ஆனால் கிறிஸ்துவை விட்டுட்டு நான் பின்வாங்கினவனாய் காணப்படுறேன், எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்குமா, எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்குமா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆம் தகப்பனே, உம்முடைய நாமம் பெரிதான நாமம் தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்து தகப்பனே எனக்கு அற்புதம்,
எனக்கு ஒரு அடையாளம் தரம் பண்ணீங்களா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற, கண்ணீரோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு அந்த கற்பத்தை தொட்டு தகப்பனே, அந்த கற்பத்தின் விடுதலை, தூரமான ஒரு இடத்துல தங்கள் வீட்டில் இருந்து உம்மை நோக்கி தன் மகனுக்காக ஒரு சகோதரன் ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஐயா, உங்களுடைய கடவுள் உண்மைனா என் மகனுக்கு இந்த விடுதலை தரட்டும். என் மகன் வெளியூர்ல இருக்கிறான், அவன் வயறு வழியில் இருக்கிறான், அவனுக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கு, ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஒரு விழாவை கொண்டாட, ஒரு அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட கிருபை செய்யுங்கப்பா. அந்த சகோதரோடு நீங்க பேசுங்க, ஒரு விடுதலை கொடுங்க தகப்பனே. தூரமான இந்த கிராமத்தில் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு சகோதரி தகப்பனே, ஒரு விதமான கேன்சர் கட்டி நிமித்தம் நான் ஆப்ரேஷன் பண்ணேன், திரும்ப அந்த இடத்துல கட்டி வருது, ஆப்ரேஷன் பண்ண இடத்துல எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த சகோதரி மத்தியில தகப்பனே, ஐயா உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுப்பா. அந்த கஷ்டமான இடத்துல கைகளை வைத்து சிலுவின் அடையாளத்தை அந்த சகோதரி போட்டு கொண்டிருக்காங்க. ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஒரு விசை கூட மனமிறங்கி ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னத்தை தாங்க, உம்முடைய வழிநடத்தலை தாங்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை தாங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க இந்த 181வது ஆண்டு தகப்பனே. ஒரு அற்புதத்தின் ஆண்டாய், ஒரு விடுதலை ஆண்டாய் என் அன்பு சகோதரி சகோதரிக்கு கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் தொடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்